ஜாமியா அல் ஹுதா அரபிக் கல்லூரியின் முதல்வர் சொல்மாமணி மௌலானா மௌலவி சதீதுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم فمن أخذه أخذ بحظ وافر صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் தாவூதிகள் பேரவையால் நடத்தப்படுகிற மர்ஹூமான பேராசிரிய பெருந்தகைகளினுடைய நினைவேந்தல் ஒரு நாள் நிகழ்வினுடைய இந்த நிறைவு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற தலைவர், முன்னிலை வகித்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பார்ந்த மதரசா தாவூதியாவினுடைய நிர்வாக பெருமக்கள், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இக்கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரிய பெருந்தகைகள், தமிழகம் முழுக்க என் தமிழகம் தழுவியும் பல்வேறு இடங்களிலே மார்க்க பணிகளை மகத்தான முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே திரண்டிருக்கக்கூடிய தாவூதி உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்கள், துலபாக்கள், உலமாக்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அரபுலகத்தினுடைய கவிஞர்களில் தலைவர் என்று அஹ்மது ஷவுகி என்ற ஒரு கவிஞருக்கு பெயர். அமீரு ஷுஅரா அஹ்மது ஷவுகி. அஹ்மது ஷவுகி அவர்கள் அதிகமாக நிறைய கவிதைகள் எழுதுவார்கள். அதிலே இரங்கற்பாக்கள், வஃபாத்தானவர்களை குறித்து அவர்கள் எழுதிய இரங்கல் கவிதைகள் நிறைய. இரங்கல் கவிதைகளில் அமீரு ஷுஅரா என்ன சொல்ல வருகிறார் என்பது ரெண்டு செய்தி தான் சொல்லுவார். பெரும்பாலும் அவர் வடிக்கிற இரங்கற்பாக்களின் சுருக்கம் அது என்ன தெரியுமா?
யாராவது நீ மரணித்ததற்கு பிறகு பின்னாலே அமர்ந்து ஒரு கூட்டம் பேசுகிறது என்றால் அது உனக்கு அல்லாஹ் வழங்கிய இரண்டாவது வாழ்வு என்று சொல்லுவார். இரண்டாவது வாழ்க்கை. நீ 60 வருஷமோ 70 வருஷமோ வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீ ஆற்றிய அரும்பணிகளுக்காக அடுத்து வரும் தலைமுறை உன்னை பற்றி பேசுமானால், உன்னை நினைவு கூறுமானால், நற்காரியங்களில் உனது முன்மாதிரியை போற்றுமானால், நீ விட்டு சென்ற தடயங்களை வைத்துக் கொண்டு பயணிக்குமானால் அதுக்கு பேர் ஹயாத்தே தானியா, இரண்டாவது ஆயுள். அந்த முந்தன ஆயுசு தான் 60 வருஷமோ 70 வருஷமோ. இந்த இரண்டாவது ஹயாத் இருக்கிறது, இது கியாமத்து வரைக்கும். இப்போது நம்முடைய மர்ஹூம்களை பற்றி நாம் பேசுவதெல்லாம் அவர்களுக்கான நீண்ட நெடிய ஆயுள். அந்த ஆயுளுக்கு அடையாளம் தான் மர்ஹூமானவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். அதே அமீரு ஷுஅராவுடைய வார்த்தை. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இறந்தவர்களோடு நீங்கள் பேச வேண்டுமா? இறந்தவர்களோடு நீங்கள் பழக வேண்டுமா? இறந்தவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள், நன்றாகவா அல்லவா என்று தெரிய வேண்டுமானால் நீங்கள் கபரிலும் போய் தொழாவாதீர்கள், கனவிலும் கண்டு விசாரிக்காதீர்கள். இருக்கிறவர்களின் உள்ளங்களிலே போய் கேளுங்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேளுங்கள். அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று அறிய பின்னாலே இருப்பவர்களின் மனங்களில் மண்டியிட்டு அவர்களினுடைய ஆசனத்தை பார்த்தால் புரிந்துவிடும். கபரும் வேண்டாம், கனவும் வேண்டாம் என்று சொல்லுவார் அமீரு ஷுஅரா அஹ்மது ஷௌகி. இன்றைக்கு நாம் போட்டி துலக்குகின்ற ஏராளமான பேராசிரிய பெருந்தகைகள் அவர்களின் மறுமையும் மன்னரையும் எப்படி இருக்கிறது என்பதை கபரிஸ்தான் போய் பார்க்க வேண்டாம், கனவிலே தரிசித்து ஹஸ்ரத் நல்லா இருக்கீங்களா என்று கேட்க வேண்டாம். இங்கே இருக்கிற உள்ளங்களில் அவர்கள் நிறைந்திருப்பதுதான் அவர்களின் நல்வாழ்விற்கு சான்று என்கிற அமீரு ஷுஅராவினுடைய வார்த்தையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, காலஞ்சென்றவர்கள் நற்காரியங்கள் எதையாவது விட்டு போனால் அல்லாஹ் அந்த தடயங்களை நிச்சயமாக பதிவு செய்வதாய் வான்முறை குர்ஆனிலே வாக்குறுதி தருகிறான். நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற யாசீன் சூரா. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹு. நாம் இறந்தவர்களை உயிர்ப்பிப்போம். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹு. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில என்ன செய்தார்களோ அதையும் பதிவு செய்துகிறோம். எதை விட்டு வந்தார்களோ அதையும் பதிவு செய்கிறோம். நான் முன்னாலே சொன்னது போல் ஒரு 70-80 வருஷ காலம் வாழ்ந்து முடித்தவர்கள் என்ன அவர்களின் ஜீவியத்திலே அவர்கள் செய்தார்கள் அதுவும் பதிவு. அவர்கள் இங்கே வந்ததற்கு பிறகு இவர்களை தொட்டு அல்லது துயர்ந்து என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதையும் நாம் பதிவு செய்கிறோம். தெளிவான பதிவேட்டில் எதையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் நாம் பதிவு செய்கிறோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நம்முடைய ஆசிரிய பெருந்தகைகளினுடைய அவர்கள் காலஞ்சென்றதற்கு பின்னால் அவர்கள் விட்டு போனவைகள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. பிரபலமான ஹதீஸ் நமக்கு தெரியும். தபரானியிலே பதிவாகி இருக்கிற நபிமொழி இங்க இருக்கிற உலமாக்கள் எல்லோருக்கும் தெரியும் என்பதல்ல, அவர்களும் வெள்ளி மேடைகளிலே பேசி இருக்கிறார்கள். இன்னமிம்மா யல்ஹகுல் முஃமின மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி. ஒருவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய கபருக்கு, அவரின் மறுமைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல அமல்களில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்திகள் தெரியும். இல்மன் அல்லமஹு, அவர்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த கல்வி மரணத்திற்கு பின்னால் கூடவே வரும். இது சொல்லுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்மன் அல்லமஹு வ நஷரஹு, அவர் கற்றுக் கொடுத்த கல்வியும் அவர்கள் பரப்பிய கல்வியும். அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதன் சாலிஹன் தரக்கஹு, அவர்கள் விட்டு வந்த சாலிகான பிள்ளை. வ முஸ்ஹஃபன் வர்ரஸஹு,
அவர்கள் உருவாக்கி கொடுத்த ஏடுகள், குர்ஆன் என்றும் சொல்லலாம், குர்ஆனை கொடுத்து விட்டு வந்ததை சொல்லலாம், எழுதி வைத்துவிட்டு எழுத்து பதிவுகளையும் சொல்லலாம். மஸ்ஜிதன் பனாஹு, கட்டிய பள்ளிவாசல், பைத்தன் இப்னி சபீலி பனாஹு, வழிப்போக்கர்களுக்கு கட்டிய ஒரு பொதுவான சத்திரம் அல்லது மடம் சொல்லலாம். வநஹரன் அஜ்ராஹு, அவர் ஓட வைத்த ஆறு, அவ் சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபீ ஹயாத்திஹி, அவர் உயிரோடு இருக்கிற போது தன் காசிலே இருந்து அவர் எடுத்து சதக்காவாய் செலவழித்தது. இது எல்லாம் கபருக்கு வரும். கல்வி வரும், குழந்தை வரும், ஏடும் எழுத்தும் வரும், பரப்பிய தீன் வரும், கட்டிய பள்ளி வரும், ஆறு வரும், குளம் வரும், அவர் செய்த சதக்காவெல்லாம் வரும். சொல்லியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த மர்ஹூம்களுக்கு இதுவெல்லாம் அர்ப்பணம். எத்தனையோ பேர் மௌத்தா போனார்கள், இறந்து போனார்கள். தெளிவாகவே சொல்லுகிறேன், கோடி கோடியாக வைத்திருந்த கோடீஸ்வரன்கள் போனதற்கு பின்னாலே உலகம் எதற்காக கவலைப்பட்டது? 400 வருஷம் வாழ்ந்த ஃபிரௌனை, கொடுங்கோலனை, திரண்ட நிலப்பரப்பிற்கு அதிபதியை அவங்களாம் அழிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒப்பாரியின் தோரணையில் குர்ஆன் வாக்கியம் சொல்லுகிறது, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், வானமும் அழுகல, பூமியும் அழுகல. அவனுங்க போய் சேர்ந்துட்டானுங்க, அவனுங்க போனானுங்க. வானம் அழுகல, பூமி அழுகல, யாரும் அழுகல, போய் சேர்ந்துட்டானுவோம். ஆனால் உலகம் எல்லாம் அழுகிறது என்றால், அவர்கள் வாழ்ந்த பகுதி மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால், அவர்களால் பலன் பெற்றவர்கள் மனமுருகி இறைச்சுகிறார்கள் என்றால், உண்மையாகவே அல்லாஹ் வழங்கிய அடுத்த ஹயாத். எத்தனையோ பேர் கோடீஸ்வரர் இருக்கலாம், ஏன் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் என்னென்னமோ பதவியை, பட்டத்தை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு நாம் பேசுகிற தாவூதியாவினுடைய மர்ஹூமான உஸ்தாதுமார்களை போல், இந்த மதரசாவினுடைய வேராய் விழுதாய் நின்று விளங்கிய ஹாஜி ஏபி ஷேக் தாவூத் அவர்கள் ஹாஜியாரை போல், அதற்கு பின்னாலே இந்த மதரசாவை நிர்வகித்த பெருமக்களில் நிறைய மர்ஹூம்களை போல் ஹாஜியானா போன்றவர்கள், அதற்கு பின்னாலே மர்ஹூமான முன்னும் பின்னும் பாடுபட்ட நிறைய பேர், துவக்க காலத்திலிருந்து இந்த மதரசாவிலிருந்து உஸ்தாதுகளாக இருந்து வஃபாத்தான இவர்களை எல்லாம் நினைவு கூறுவதை போல் உலகம் பெரும் பெரும் பணக்காரனை நினைவு கூறவில்லை. உலகம் பெரிய பெரிய சக்கரவர்த்திகளை, சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்களை நினைவு கூறவில்லை. ஒரு வகையிலே உங்களுக்கு தெரியும், நாம் அடிக்கடி மேடையிலே நாம் சொல்லுகிற ஹதீஸ் தான், 2 பேர் தான் பொறாமைக்குரியவர்கள். கல்வியை கற்று அடுத்தவனுக்கு போதித்தவன், காசு வைத்திருந்து அந்த காசை இறைபாதையிலே செலவழித்தவன். லா ஹஜத இல்லா ஃபீ இஸ்னைனி, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன் வ ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன். கல்வி கற்று கல்வியை அல்லாஹ் வழங்கினானே அந்த மனிதர் ரோஷத்திற்குரியவர், பொருளாதாரம் வழங்கினானே அந்த மனிதர் ரோஷத்துக்குரியவர். ஆனால் நிபந்தனை, கல்வி கொடுத்த எல்லாரும் அல்ல, அந்த கல்வியை பரப்பியவர், அந்த கல்வியை நிலைநாட்டியவர். அதே போல காசு கொடுத்த எல்லாரும் அல்ல, இறைவனின் பாதையில் அந்த காசு பணங்களை செலவழித்தவர்கள். அதனால் தான் மர்ஹூம் ஏபிஎஸ் நினைவு கூறப்படுகிறார். அதனால் தான் இந்த மதரசாவினுடைய மூத்த முன்னோடிகளான உஸ்தாதுமார்கள் எல்லாம் நினைவு கூறப்படுகிறார்கள். இந்த 2 தரப்பும் பொறாமைக்குரியவர்கள், ரோஷத்துக்குரியவர்கள்ங்கிறோம். அவர்கள் போய்விட்டார்களே என்று அவர்களின் நன்மைகளை பேச அமர்ந்திருக்கிற இந்த கூட்டமும் பொறாமைக்குரியது. ஏன்னா இங்கே கல்வி கற்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், கற்பிப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இந்த 2 பேருக்கும் உதவுபவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால், இந்த உலகத்தில் பிறர் பார்த்து ரோஷப்படத்தக்க, பொறாமைப்படத்தக்க அம்சங்கள் இவர்கள் எல்லாம். குறிப்பாக மிகச் சரியாக மதரசாவை துவங்கி, இந்த மதரசாவை ஆரம்பத்திலே தடுமாற்றத்தோடு இருந்த 1950களின் சூழலில் கண்ணியத்திற்குரிய அமீரு ஷரியாத் மர்ஹூம் அல்லாமா அபு சஊத் ஹஜ்ரத் கிப்லா நவரல்லாஹு மர்கதஹு வஸகல்லாஹு ஸராஹு அவர்களை அடையாளம் கண்டு, அவர்களை போய்
வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற விரிஞ்சிபுரம் வீட்டிலே இருந்து இங்கே பிராமண பெரிய அக்ரஹாரத்திற்கு கூட்டி வந்து மதரசாவை ஒப்படைத்து ஒரு நீண்ட பாரம்பரியத்திற்கு விதை போட்டவர்கள் இன்றைக்கு இங்கே துயில் கொண்டிருக்கிற ஏபி ஷேக் தாவூத் ஆஜியார் அவர்கள். ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய வரலாற்றை பேசுகிற போது அதன் துவக்க காலத்திலிருந்து யோசித்தால் இந்த மிகப்பெரிய ஆலமரத்தின் வேர்களாய் விடுதுகளாய் இதை பண்படுத்தியவர்கள், பக்குவப்படுத்தியவர்கள், இந்த நீண்ட பட்டியல் உண்மையாகவே இன்றைக்கு வாழுகிற நமக்கெல்லாம் அவர்களை பார்க்கிற போதும் அவர்கள் அடைந்த நன்மைகளை பார்க்கிற போதும் ரோஷம் வருகிறது. அவர்களெல்லாம் பெற்றதில் 10% கூட நாமெல்லாம் பெறவில்லை. நிச்சயமாக நாமெல்லாம் பெறவில்லை. நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை போல் அன்றைக்கு அவர்களிடம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பம், இன்னைக்கு இருக்கிற மெட்டீரியலிசம் எதுவுமே அன்றைக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் துவக்கி வைத்த அரும்பணி அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டு இவ்வளவு தூரம் விரைந்திருக்கிறது. அதில கண்ணியத்திற்குரிய நம்முடைய அசாத்திதாக்கள், குறிப்பாக உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள், தாவூதியாவினுடைய அடையாளம் எம்எஸ் உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி. தாவூதியா அல்ல, ஈரோட்டினுடைய அடையாளம். நாட்டின் முக்கிய மூத்த உலமா பெருமக்களை சொல்லுங்கள் என்று அவர்கள் வாழுகிற காலத்தில் 10 பேரை விரல் சொடுக்க நினைத்தால் கண்டிப்பா அந்த விரல்களுக்குள் கண்ணியத்திற்குரிய எம்எஸ்யூ ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தனியாக ஒரு இடம் நிச்சயமாக உண்டு. ஒரு சேவையில முடங்கி போகவில்லை. அவர்களின் வாழ்க்கை பன்முக பங்களிப்பு. இன்றைக்கு அநேகமாய் அந்த கருத்தரங்கத்திலே பேசியவர்கள் எல்லாம் பேசி முடித்தார்கள். பேராசிரியராய், ஜமாத்துல் உலமா தலைவராய், மஜ்லிசுல் மதாரிஸின் தலைவராய், எழுத்தாளராய், பேச்சாளராய், ஒரு முஃப்தியாய் ஃபத்வா வழங்குவதில் இப்படி பன்முக பங்களிப்பு எல்லா கோணமும். எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு சிக்கல் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற உலமாக்கள் அந்த தலைப்புல பூரா பேசி முடிச்சுட்டு அஜர்த்தை பத்தி பேசுங்கன்னு எங்களை நிறுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அஜர்த்தும் 15 நிமிஷம் அதுல நடந்ததில்ல, ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கிறாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் உஸ்தாதுமார்களை பற்றி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அஜர்த்தை பத்தி நீங்க பேசுங்க. பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சில நிறைகுடங்களின் வாழ்க்கை இருக்கிறது. இந்த நிறைகுடம் கொஞ்சம் தட்டினாலும் கொஞ்சம் விழுகும். வாழ்வு முழுக்க பிறர் எடுத்துக்கொள்ளத்தக்க பாடங்களை இந்த மதரசாவினுடைய மூத்த உஸ்தாதுமார்கள், தயவு செய்து நான் உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களை மட்டும் பேசுவதாக நினைக்க வேண்டாம். அத்தனை உஸ்தாதுகளும், மூத்த உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய நைனாதர் ஹஜ்ரத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி, நான் சொல்றது எங்க காலத்துல மூத்த உஸ்தாத். அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் புரண்ட இடம் இது. நைனார் ஹஜ்ரத் அவர்கள் 3வது சுமரா ஓதுகிற போது ஃபிக்ஹ் பாடம் நடத்துவார்கள். கன்சு தகாயிப், எங்களுடைய வகுப்பு தோழர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். பொதுவா ஒரு பையனுக்கு 7வது சுமரா பட்டம் வாங்குற வரையும் இந்த கிராமரோட ஒரு டச் இருந்துட்டே இருக்கணும். கிராமர் மறக்க முடியாது, மறந்துடக்கூடாது, சரியான ஆலிமா வர முடியாது. அதற்கு எத்தனை சும்ரா ஓதுனாலும் சரி, என்ன பெரிய சும்ராக்கு பாடம் நடத்தினாலும் சரி, லாஸ்ட்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாடத்தை முடிச்சிருவாங்க. வெள்ளடிக்கிறது முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு நடந்த பாடத்துல எத்தனை இஸ்மு, எத்தனை ஃபேலு, எத்தனை ஹர்ஃபு என்னப்பா அப்படிம்பாங்க. அதாவது நவுன் எத்தனை, வெர்ப் எத்தனை, பெயர் சொல் எத்தனை, வினை சொல் எத்தனை, துணை சொல் எத்தனை, இதெல்லாம் சொல்லு அப்படிம்பாங்க. பூரா உட்காந்து 5 நிமிஷம் அந்த வேலையை தான் செய்வோம். இது கடைசியில கேட்பாங்க, சொல்லு. அதை ஒவ்வொருத்தட்டியா சொல்லுவாங்க. யாராவது 2 விட்டுருப்பாரு, இன்னொருத்தர் 2 கூட்டியிருப்பாரு. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அசர்த்து சொல்லுவாங்க, இதெல்லாம் இஸ்மு, இதெல்லாம் வேலு, எந்திரிச்சு போயிடுவாங்க. அதோட பாடம் முடிஞ்சிடும். இது ஒரு நாள் அல்ல, லைஃப் முழுக்க பாடம் நடத்துகிற போதெல்லாம் அந்த பாணி ஹஜ்ரத் அவர்களுடைய பாணி. அதாவது குழந்தை பிள்ளைக்கும் ஹஜ்ரத் பாடம் நடத்தினா புரியும். மர்ஹூம் நைனார் ஹஜ்ரத் அவர்கள். எங்களுக்கெல்லாம் உள்ள பாக்கியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாக்கியாத்து சாலியாத்தினுடைய முன்னாள் பிரின்சிபல், இன்றைக்கு மௌத்தாகிவிட்ட PSP ஹஜ்ரத் அவர்கள் நவரல்லாஹு மர்கதம். அந்த PSP ஹஜ்ரத்துக்கு 1வது சும்ரால ஃபர்ஸ்ட் பாடம் ஃபாலு ஓதி கொடுத்தது நைனார் ஹஜ்ரத் அவர்கள். அதே ஹஜ்ரத்துட்டு நாங்க உட்காந்து ஃபிக்ஹ் ஓதுறோம்.
அவங்க ஆயிரக்கணக்கான ஆலிம்களை அவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆலிம்களை உருவாக்குகிற பிஎஸ்பிக்கு இல்மு கொடுத்தது யார் என்றால் இங்கே இருந்த கண்ணியத்திற்குரிய பெரிய ஹஜரத் என்று நம்ம எல்லோராலும் அழைக்கப்பட்ட அக்ரஹாரத்திலே நாசிர் ஹஜரத் அவர்கள் என்றே கடைசி வரை அறியப்பட்ட கண்ணியத்திற்குரிய நைனார் ஹஜரத் கபிலா அவர்கள் ஒவ்வொரு உஸ்தாதை பற்றியும் பேசவும், நினைவிலே கொள்ளவும், நினைத்து அசை போடவும், ஏன் அது குறித்து சிலாகிக்கவும் தேவையான அத்தனை அம்சங்களும் தௌதியாவினுடைய பேராசிரியர் பெருமக்களிடத்திலே இருந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் சித்திக் அலி ஹஜரத் அவர்கள் இந்த சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லி பெரிய விஷயத்தை விளக்கிடுவாங்க. இந்த ஆற்றல் சித்திக் ஹஜரத் இருந்தது. ஓதிய மாணவர்களுக்கு தெரியும். பெரிய சிக்கல் மாதிரி நினைப்போம், சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த உதாரணத்துல எல்லாமே விலகி போயிடும். மூணாவது ஜும்ரா ஓதுறப்போ சின்ன இந்த கொள்கை சார்ந்த ஒரு கிதாபு சனூசின்னு ஒரு கிதாப் இருக்கும். அது இங்க அதிர்த்தவங்கள்ட்ட போட்டாங்க. சனூசி, முகதிமத்து சனூசி, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை பற்றிய கிதாப். வாய்ப்பாடு மாதிரி தான் இருக்கும், சின்னதா. அந்த கொள்கை கோட்பாடுகளை அசர்த்து விளக்குறதுல அல்லாஹு அக்பர். மறுமையிலே ரப்பை பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? அல்லாஹுவுக்கு உருவம் இல்லை என்கிறார்கள், ஆனால் குர்ஆனிலே முகம் கைகால் இருக்கிறது என்று வருகிறது. எப்படி? இந்த சிக்கலான கொள்கை சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் சிம்பிளா உதாரணப்படுத்துவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தினுடைய பாடத்துல நம்ம தான் ராஜா. அவ்வளவு விளக்கி விடுவார்கள். வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்படிதானே கலிமா சொல்றோம். இந்த கலிமால பியதிஹில் கைர்னு வருது. நல்லதெல்லாம் அவனிடம். அப்பன்னா கெட்டது யாரிடம்? கெட்டது அவன்கிட்ட இல்லையா? கேள்வி வரும். அது சொல்லுவாங்க, நல்லது கெட்டது எல்லாமே பியதிஹில் கைரு வ ஷர்ரு தான், ஆனா தீயது அவன் கையிலன்னு சொல்லக்கூடாது. சொல்றது பேஅதபி, அது ஒழுக்க குறைவு. அதனால பியதிஹில் கைர் மட்டும் சொல்றோம், ஷர்ரு சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒருத்தர் ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு. சித்திகள் சொன்னது, அமைச்சர் ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு. ஸ்கூலு கட்டி கொடுக்கறப்பவே அந்த பக்கம் ஒரு 10 கழிவறை டாய்லெட்டும் கட்டி கொடுத்தாரு. திறப்பு விழாவுக்கு அமைச்சரை கூப்பிட்டாங்க. மேடையில உட்காந்து பாராட்டுவோம். பாராட்டுறப்ப என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி தந்த பெருந்தகையே அப்படிதான் சொல்லுவோமே ஒழிய கக்கூசு கட்டி கொடுத்தவரே அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா உண்மை என்னன்னா அவர் தான் அதையும் கட்டி கொடுத்தாரு. அந்த பியதிஹில் கைர் மட்டுமல்ல ஷர்ரும். இதெல்லாம் எங்களோட ஓதிய மாணவர்களும் இங்க இருக்கிறார்கள். சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய டாபிக்கினுடைய முடிச்சு அவிழ்ந்து, அந்த முடிச்ச அவிழ்க்கிறதுல சித்திக் ஹஜரத் அவர்கள் மாதிரி சின்ன உதாரணங்களை யாருமே சொல்ல முடியாது. அதே போலத்தான் வரலாற்றை, போன தலைமுறை வரலாற்றை இந்த தலைமுறை பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கிற மாதிரி பேசுவாங்க சித்திக் ஹஜரத் அவர்கள். தௌதியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு 5 நாளைக்கு போய் வேற ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப சத்தியமங்கலம் பள்ளிவாசல்ல உட்கார வச்சுக்கிட்டு மாணவர்களை, விருப்பமான மாணவர்களை வைத்துக் கொண்டு நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பேசுவாங்க சித்திக் அலி ஹஜரத் அவர்கள். அமானி ஹஜரத் இந்த மண்ணில் ஆற்றிய சேவைகள் என்னென்னங்கிறது உண்மையாக சொல்லுகிறோம். எங்களுக்கு இதுவரை சித்திக் அலி ஹஜரத் அவர்கள் மூலமாக கேள்விப்பட்ட போதுதான் முழு பரிணாமமும் புரிந்தது. தர்ஜுமா வெளியிடுற விஷயத்துல அமானி ஹஜரத்தினுடைய நிலைப்பாட்டை சித்திக் ஹஜரத் பாடத்திலையும் சொல்லியிருக்காங்க, பல நேரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது குர்ஆன் எங்க தர்ஜுமா உலகத்துல எந்த மூலையில வெளியிட்டாலும் சரி, ஒரு பக்கம் அரபி இருக்கணும், மறுபக்கம் வேற மொழி இருக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் எது வேணாலும் இருக்கலாம் உலக மொழிகள்ல. வித்தவுட் அரபி டிரான்ஸ்லேஷன் போடக்கூடாது. போட்டா கூடாது, போடுறது ஹராம். வெறும் தர்ஜுமா மட்டும் கூடாது, அரபி இல்லாம டிரான்ஸ்லேஷன் ஆகாது. இது குறித்து அமானி ஹஜரத் அவர்கள் எழுதிய கிதாபு ஜஜ்ருல் உமம் பி தர்ஜுமத்துல் குர்ஆனி பி லிசானில் அஜம், அந்நிய மொழிகளில் குர்ஆனை தர்ஜுமா செய்வதனுடைய குறித்து உம்மத்திற்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு கிதாப் அமானி ஹஜரத் எழுதினது. எப்ப எழுதினாங்க தெரியுமா? ஒரு சில பேர் அப்படி வெளியிட்டாங்க. ஏன் இத்த பெருசு தலகாணி மாதிரி போடணும், அரபிய பூரா எடுத்து விட்டா பாதியா சுருகி போயிடும், புஸ்தகம் மாதிரி போட்டுடலான்னு சில பேர் போட்டாங்க தமிழ்நாட்டுல. போட்டவங்க அது இது பேரு அதையெல்லாம் எங்க சொல்ல வேண்டாம், நமக்கு தேவையில்லை. ஆனா சித்திக் ஹஜரத் அவர்கள் அதை விரிவாக சொல்லுவார்கள்.
கடைசியில் அப்போது அமானி ஹஜ்ரத் அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். அது குறித்து நிறைய எழுதினார்கள். கூடாது, இந்த தர்ஜுமா போடக்கூடாது. அவர்களையும் மீறி அச்சடிக்கப்பட்டு மலேசியாவில் போய் அது கப்பல்ல இறங்க போகுது. பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் அரபி இல்லாம குர்ஆன் பிரிண்ட் ஆயிடுச்சு, தர்ஜுமா பிரிண்ட் ஆயிடுச்சு. அமானி ஹஜ்ரத் அவர்கள் இங்கிருந்து மலேசியாவினுடைய உலமாக்களுக்கு கடிதம் எழுதினார்கள். கடிதம் எழுதினப்போ இந்த மாதிரி கூடாது, இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, உங்க நாட்டினுடைய துறைமுகத்துக்கு அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற பத்வா கமிட்டி மலேசிய பிரதமருக்கு தகவல் கொடுத்து கண்டெய்னர் கீழே இறக்கவே விடல, அப்படியே ரிட்டர்ன். மலேசியாவிற்குள் அனுமதிக்க மாட்டோம். ஒரு அமானி ஹஜ்ரத்தினுடைய அபாரமான அந்த பத்வாவினுடைய வீரியமும் விளைவும் எப்படி இருக்கும் என்பதை அன்றைக்கு நாட்டு மக்கள் பார்த்தார்கள். அப்ப சில பேர் கிண்டலாக சில பத்திரிகையில எழுதினாங்க, அந்த பத்திரிகையினுடைய கட்டிங்ஸ் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சித்திக் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். அமானி ஒரு பேமானி என்று கட்டுரை எழுதினார்கள். ஒரு சில முன்னணி பத்திரிகைகள் அந்த மாதத்தில் அமானி அடக்கப்பட வேண்டும் என்று 2 பொருள்ல எழுதினார்கள். அதாவது அவர் போடுற ஆட்டம் அடக்கப்பட வேண்டும், அல்லது அமானிய கபரிலே அடக்கப்பட வேண்டும், அமானி அடக்கப்பட வேண்டும். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க சித்திக் ஹஜ்ரத். நான் சொல்லுவது என்ன தெரியுமா, அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு நீ பாடம் சொல்லு, ஹோம்ஒர்க் பண்ணு, எழுதிட்டியா, அப்போ உனக்கு 100க்கு இத்தனை மார்க் என்று மாத்திரம் மாணவர்களை அவர்கள் செதுக்கவில்லை, மாணவர்களை செறிவுபடுத்தினார்கள். எந்தெந்த செய்திகளை எல்லாம் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆளாக்க வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆளாக்குவதில் மூத்த உஸ்தாதுமார்கள் இன்றைக்கு நினைத்தாலும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுடைய காலத்தில் அவர்கள் செய்த சேவைகளை எல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்தை எல்லாம் நீட்டிட்டு போயிடும். நான் ஒவ்வொரு உஸ்தாதை பற்றியும் பேசினால் குறிப்பாக உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களை பற்றியும் பேச வேண்டும். பிற உஸ்தாதுமார்களை பேசாமலும் இது நிறைவாகாது. இதுக்கு முன்னாலே பேசினார்கள் மர்ஹூம் ஜியாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாடம் நடத்த போற யாருக்கா இருந்தாலும் ஆசை வரும் அவங்கள மாதிரி பாடம் நடத்தணும்னு. எந்த நிர்வாகத்திலேயாவது சரியா கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசை வரும் அவங்கள மாதிரி இருக்கணும். ஜும்மா பயான்ல சத்தம் போட்டு சம்பவம் சொல்லி பேசுறது ஒரு வகை, ஆனா கருத்தாய் கொட்டுவது ஒரு வகை. கொஞ்ச நாள் ஹஜ்ரத் இமாம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்போ என்னவோ தெரியல, சில நாட்கள் பெரிய அக்ரஹாரத்தினுடைய பெரிய பள்ளிவாசல்ல அங்க ஜும்மா பயான் பண்ணுவாங்க. நைஸா இங்கிருந்து டிம்கி கொடுத்துட்டு சட்டம் இல்லாம போய் அங்க உட்காந்து பயான் கேட்போம். ஜியாவுதீன் ஹஜ்ரத் அவர்களுடைய பயானை உண்மையாகவே பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்காது, ஆனால் ஒரு தலைப்பில் அவ்வளவு நீட்டா ஒரு கோர்வையாக ஜும்மாவில உட்கார்ந்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுத்து விடுவார்கள். முழு நிறைவிற்கும் அவர்களுடைய உரையில் அபாரமான ஆற்றல் உள்ளவர். எனக்கு முன்னால இங்க கண்டிப்பா பேசணுங்க, நான் கேட்கல, ஆனா மிஸ் பண்ணிருக்க முடியாது, சொல்லியே ஆக வேண்டும். என்ன தெரியுமா அவங்களுடைய பங்க்சுவாலிட்டி? ஹஜ்ரத் பாடத்துல உட்காந்துட்டா மணி 8ன்னு அர்த்தம், கடிகாரம் பார்க்கவே வேணாம், பார்க்கவே வேணும், 8க்கு அமர்ந்து விடுவார்கள். மாணவர்களுடைய ஹக்குன்னு இருக்கா இல்லையா, அவர்களுக்கு செலுத்த வேண்டியவற்றில் காலம் எல்லாம் கடுகளவு கூட குறை வைக்காத ஒரு ஞான மாமேதை அவர்கள். இந்த பாணிய தாவூதியாவில் அல்ல, அவர்கள் முன்னாலே இருந்த கூத்தாநல்லூரும் இன்றைக்கும் சிலாகித்து பேசுகிறது. அவர்கள் அதற்கு பின்னாலே வந்த தாவூதி உலமாக்களும் இங்கே ஓதியவர்களும் சிலாகித்து பேசுகிறார். எனக்கு முன்னாலே சொன்னார்கள் பீர் முகமது ஹஜ்ரத் அவர்களை பற்றி, சற்றே கடுமையாக இருப்பார்கள், வார்த்தையில் கடினம், ஆனா இருந்தாலும் அந்த கடினமும் தேவை. ஒரு மதரசால எல்லாமே செல்லமா இருந்தா விளங்காது, அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனா ஒவ்வொரு பையனையும் ஓத வச்சு அவனுடைய கிராத்தை உட்கார்ந்து கேட்டு அதுக்கு ஒரு பொறுமை வேணும் இல்லையா? நீங்கள் நம்புவீர்களோ என்னவோ, இன்றைக்கும் நாங்கள் சூரத்துல் இஸ்ராவை சுபானல்லதி அஸ்ராபி அப்திகையில தொடங்கி அந்த சூரா பனி இஸ்ராயில் பூரா அதை ஓதும் போது தெரிந்தோ தெரியாமலோ பீர் முகமது ஹசன் நினைவுக்கு வந்து விடுவார்கள். காரணம், அதனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத விட்டு கேட்டு அதுல வர்ற தஜ்வீதுக்கு 2 திட்டு திட்டி 2 சாப்பாடு பட்டம் வாங்கி அதற்கு பிறகு அவர்களிடத்துல படித்தோம் அல்லவா.
மாணவனை உட்கார்ந்து ஓத வச்சு திருத்தி திருத்தி கொடுத்த, சொல்ல போனா அது செதுக்கிறது. சமயங்களில் கோபமா இருப்பார்கள், சமயங்களில் நோட்டு கூட பறக்கும். ஆனாலும் அது பின்னாளைய சமுதாயத்தை பண்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் உதவியது என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை அசாத்திதாக்களுடைய வரிசையில் சொல்லிக்கொண்டே போகலாம். மறக்கவும் முடியாத நீங்காத இடம்பெற்றவர்கள் எம்மு அப்துல் காதர் ஹஜ்ரத் அவர்கள், நபரல்லாஹு மர்கதோ. கிட்டத்தட்ட உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களுக்கு இணையாக அல்ல, அவர்களுக்கு அடுத்தது என்று சொல்ல வேண்டும். மாநில அளவில் தங்களின் கவனத்தை ஈர்த்த பெருமகன் எம்மு ஹஜ்ரத் அவர்கள். மூத்த உஸ்தாதுமார்கள் அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எப்ப நான் மட்டும்தான் ஹாலிஸ் தாவூதிம்பாங்க. மாணவர்களுக்கெல்லாம் தெரியும் ஹாலிஸ் தாவூதிம்பாங்க. ஏன்னா இவ்ஸில கொண்டு வந்து சின்ன பையனா இருக்கிறப்பவே கொண்டு வந்து விட்டாங்க. கொண்டு வந்து விட்டு இவ்ஸு முடிச்சு 1வது ஜும்ரால இருந்து 7வது ஜும்ரா வரையும் ஓதி, அதுக்கப்புறமும் இந்த பக்கமே ரவுண்ட் அடிச்சு பவானிக்கு போய் இப்படி போய் குமாரபாளையம் போய் திரும்ப வந்து தாவூதியாவுக்குள்ள வந்து அவர்கள் ஹாலிஸ் தாவூதி என்று சொல்லுவார்கள். பாடம் நடத்துவதில் அவ்வளவு அலாதியானவர்கள். பாடத்தை பெல்லடிக்கிற வரையும் நடத்தலான்னு கடமைக்கு நடத்துறது வேற, நான் அதையெல்லாம் தாண்டி இன்ட்ரெஸ்டா நடத்துறது வேற. குறிப்பாக அவர்கள் நடத்திய ஹதீஸ் பாடங்கள் ரொம்ப துள்ளலாக இருக்கும். 20 பேர் ஒரு ஜும்ரால இருப்பாங்க, 30 பேர் ஒரு ஜும்ரால இருப்பாங்க. பரீட்சை கேட்டாங்கன்னா 30 பேரும் பதில் சொல்ல முடியாம ஒரு கேள்வி கேட்டு பரீட்சை முடிச்சிடும். இங்க பரீட்சை கொடுத்தவர்களுக்கு தெரியும் அபாரமான ஆற்றல். அதே சமயம் ஆசிரியர் பெருமக்களிடத்தில் அவர்களின் பணிவு எனக்கு நினைவு இருக்கிறது. நான் இங்கே ஓதி கொண்டிருக்கிற போது பெரிய ஹஜ்ரத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். நைனார் ஹஜ்ரத் அவர்கள் போய்விட்டு வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த ஹாஜிகளுக்கு வரவேற்பு விழா நடத்துகிற விழா ஒன்று தாவூதியாவிலே நடக்கிறது. இந்த தாவூதியாவில் அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு கூட போனது எம்மு ஹஜ்ரத் அவர்கள், அப்துல் காதர் ஹஜ்ரத் அவர்கள், நைனார் ஹஜ்ரத் அவர்களும் போனார்கள். போய்விட்டு வந்ததற்கு பிறகு ஹஜ் பயண அனுபவங்களை சொல்லுகிற போது எம்மு ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன அனுபவம் என்ன தெரியுமா? எம்மு ஹஜ்ரத் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு இது ஒண்ணு போதும். சொன்னார்கள், எனக்கு 2 பாக்கியம் கிடைத்தது. ஒன்னு ஹஜ்ஜுடைய பாக்கியம், இன்னொன்னு தினந்தோறும் பெரிய ஹஜ்ரத் அவர்களுக்கு இரவு நேரத்தில் தவாஃப் செய்து விட்டு வந்த அவர்களுக்கு கால் அமுக்கிவிடும் பாக்கியம் கிடைத்தது. ஹஜ்ஜு முழுக்க 40 நாளும் அவர்களுடைய பிரயாணத்துல தவாஃப் உம்ரா செய்துட்டு வந்த உடனே ஹஜ்ரத்துக்கு காலம்தி விடுற வேலையை பார்த்தது யாரு தெரியுமா? எம்மு ஹஜ்ரத் அவர்கள். நான் சொல்றது, ஒரு வரவேற்பு விழாவில் ஹஜ்ஜினுடைய கார்குசாரி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டா எனக்கு காலமுத்து கிடைத்தது பெரிய பாக்கியம் என்று பேசுகிறார்கள் அல்லவா? எம்மு ஹஜ்ரத் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் என்பதை விளங்குவதற்கு இந்த மாதிரி உள்ள சில செய்தி போதுமானது. ஜமாத்துல் உலமாவுடைய கட்டடம் மதுரையிலே அது இடம் வாங்கப்பட்டு இடமாக இருந்தது. கட்டடமாக தூக்கி நிறுத்தி அதனுடைய களப்பணிகளை வேகப்படுத்தியது எம்மு அப்துல் காதர் அவர்கள். ஒவ்வொரு செங்கலும் எம்மு ஹஜ்ரத் அவர்களின் பெயரை சொல்ல வேண்டும். நான் அதற்கு பின்னாலே வந்தவர்களை குறை சொல்லல. அதற்கு பின்னாலே வந்தவர்கள் எம்மு ஹஜ்ரத்தினுடைய வஃபாத்திற்கு பின்னால் அதை எடுத்து செய்தார்கள், உண்மை. இன்றைக்கு நிறைவுபடுத்தி விட்டார்கள், உண்மை. ஆனால் அன்றைக்கு கொஞ்சம் அசைவற்று கிடந்த கட்டிடத்தை கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்து அதை அசைத்து வைத்தது எம்மு அப்துல் காதர் அவர்கள். அதனால் தான் சொல்லுகிறோம், ஒவ்வொரு செங்கலும் பெயர் சொல்லும். யார் யார்கிட்ட போய் செல்வந்தர்கள்ட்ட நிதி கேட்டா இந்த கட்டடம் அடுத்து நகரும்னு ஹஜ்ரத் அவர்கள் கணித்தார்கள். அங்க போக வேண்டிய இடத்துல போய் பேச வேண்டியதை பேசி வாங்க வேண்டியதை வாங்கி கட்டடத்தை ஏற்றி விட்ட ஆரம்ப பணி எம்மு ஹஜ்ரத் அவர்கள். வேடிக்கையா உலமாக்கள் சொல்லுவாங்க, ஈரோட்ல இருந்து ஜெனரல் செக்ரட்டரியா எம்ஓ வந்துட்டாரு, இனி அதிகமா ஜமாத் உலமாவுக்கு எம்ஓ வருவாங்க. அந்த காலத்துல எம்ஓனா மணி ஆர்டர்னு அர்த்தம். இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு தெரியாது. பசங்க பேசிக்கிறப்ப உனக்கு எம்ஓ வந்துருச்சான்னு கேட்பாங்க மதரசால. இன்னும் எனக்கு எம்ஓ வரல, 100 ரூபா கூடுறா. 100 ரூபாயெல்லாம் ஏது, 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு எம்ஓ வந்த உடனே தர்றேன்பாங்க. ஜமாத் உலமால ஒரு நேரம் அப்படி சொன்னாங்க, எம்ஓ வந்துட்டாரு இனி எம்ஓவா தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அப்படிப்பட்ட நிறைய நிதிகளை சேகரம் செய்து அதை அசைத்து அதற்கு உயிரோட்டத்தை கொடுத்தவர்கள் கண்ணியத்திற்குரிய எம்மு அப்துல் காதர் அவர்கள். நான் இந்த நேரத்திலே அழுத்தமாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும். தமிழக வரலாற்றில் அநேகமாய் எந்த அரபிக் கல்லூரிக்கும் தமிழ்நாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அரபிக் கல்லூரிகள் இருக்கிறது.
எந்த கல்லூரிகளுக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தாவூதியாவுக்கு மட்டும் உண்டு. அநேகமாய் நீங்கள் யூகித்திருக்க கூடும். என்ன தெரியுமா? ஒரு ஜமாத்துல் உலமா சபை உலமாக்களினுடைய அங்கீகாரமான அமைப்புக்கு மாநில அளவில் தலைவரும் மாநில அளவில் செயலாளரும் ஒரே மதரசாவில இருந்தது இந்த மதரசாவில இருந்து மட்டும்தான். சில மதரசால தலைவரா இருந்திருக்காங்க, செக்ரட்டரியா பொருளாளராவெல்லாம் அதுக்கப்புறம் யாரும் வரல. சில மதரசாக்கள்ல செக்ரட்டரி இருந்திருக்கிறாங்க, தலைவராவெல்லாம் வேற இதெல்லாம் இல்லை. ஒரே கல்லூரி, கொஞ்ச காலத்திற்கு மாநில தலைவராக அதே கல்லூரி, அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்து மாநில பொதுச் செயலாளராக அதே கல்லூரி. இந்த வரலாற்றினுடைய இந்த தாரீக் தாவூதியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். அநேகமா எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் எந்த மதரசாவுக்கும் இப்படி இல்லை. இதுவெல்லாம் இந்த உஸ்தாதுமார்களிடத்தில் இருந்த அம்சங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து உருக்கி ஒரு வடிவம் கொடுத்தால் அதுக்கு பேர் உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர். பெரியவர்களை மதிக்கிற பாணி, அன்போடு பசங்களை நடத்துற பாணி, அவ்வப்போது கண்டிக்கிற பாணி, உஸ்தாதுமார்கள் ஹிதுமத்தில் இருக்கிற பாணி. எவ்வளவு மோசமான எதிரிய கூட தகாத வார்த்தைகள்ல திட்ட மாட்டாங்க ஹஜ்ரத். விமர்சிப்பாங்க, அவன் ஆகாதுதான், அதெல்லாம் ரைட் தான். ஆனா தகாத வார்த்தைகள்ல திட்ட மாட்டாங்க. அது நுபுவத்தினுடைய பாணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவதில்லை, சபிப்பதில்லை என்றெல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களே. யாரையும் திட்டி சபித்து அந்த மாதிரி வார்த்தைகளை பெரும்பாலும் ஹஜ்ரத் அவர்கள் உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். நான் சுருக்கமாக சொல்ல வருவது, தாவூதியா கனிவின் இருப்பிடமும் அதுவாக இருந்தது, கண்டிப்பின் இருப்பிடமும் அதுவாக இருந்தது. கனிவும் ரெண்டு இல்லைன்னா சரியாவது. முழு கனிவு விளங்காது, முழு கண்டிப்பு பிச்சுக்கிட்டு போயிடும். குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாமின் சீற்றத்தையும் பேசும், ஈசா அலைஹிஸ்ஸலாமின் இரக்கத்தையும் பேசும். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் இஸ்லாம். ஜலாலியத்து மூசா வ ஜமாலியத்து ஈசா. உங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கோபக்காரர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு இரக்கம் பண்ணுவார். ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். அது ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு கல்விக்கூடமாக இருந்தாலும் வீட்லயும் அந்த ரெண்டுமே வேணும். சில நேரம் நம்ம மூசாவா மாறணும். பிள்ளைக்கு ஏதாவது பண்ணும் போது சில நேரம் மூசா என்ன பண்ணுவார், தொப்புன்னு தூக்கி தௌராத்து பலகையை போட்டு உடைப்பார். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறான், தடுக்கிறதுக்கு போற மாதிரி போய் ஒருத்தனை விட்டா ஒரு அடி அவன் மவுத்து. மூசா பக்கம்லாம் அலை ஒரு அடி விட்டாரு, அவன் மவுத்தா போயிட்டான். சொந்த அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தம்பி அல்ல, அவர் அண்ணன் 3 வயசு மூத்தவர். ஊருக்காரன் செஞ்ச தப்புக்கு போய் அண்ணன் தாடியை கொத்தா பிடிச்சி தலையோடு இழுத்துட்டு வந்துட்டார். குர்ஆன்ல வருது, என் தாடியை பிடிக்காத விடு, என் தாடியை பிடிக்காத, என் தலையை பிடிக்காத, எதிரி பார்த்தா சிரிப்பான் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல தாடிய மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய ஜலாலியத்துக்கு உதாரணம். உலமாக்களுக்கு சொல்லணும்னா இந்த ஜலாலியத்துக்கு வேற உதாரணம் எல்லாம் சொல்லவே வேணாம். ஆமா, உஸ்தாதா இருந்தாலும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்னென்னமோ செஞ்சப்ப டபால்னு எதிர்த்து கேள்வி கேட்டார். ஒவ்வொன்றையும் சீர்றார். முதல்லயே சொல்லிட்டாரு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். சொல்லிட்டு அவர் ஏதாவது பண்ணா உடனடியா கேட்கறது. சீற்றத்திற்கு மூசா, இரக்கத்திற்கு ஈசா. என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பார். இந்த ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலைங்கிறாங்க. அந்த கான்செப்ட் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் பெயராலே தீமையாக பரப்பப்பட்டது என்பதுதான் மார்க்க அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அப்படி சொல்லல அவர்கள். சரி இருக்கட்டும், இரக்கத்தின் இருப்பிடமா இருந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரெண்டுமே வேணும். ஏன் மூசா ஈசாவெல்லாம் வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனின் வழி நடுக என்ன சொல்லுகிறது தெரியுமா? பஷீரும் நதீரா. அவர்கள் பஷீராகவும் இருந்தார்கள், நதீராகவும். பஷீர்னா அன்பாய் சொல்லுபவர், நல்வாழ்த்து சொல்பவர்னு அர்த்தம். நதீர்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்னு அர்த்தம். ரெண்டு முகமும் வேண்டும். சில நேரமும் பஷீர் என்கிற முகம், சில நேரமும் நதீர் என்கிற முகம். தாவூதியாவுடைய உஸ்தாத்மார்கள்ட்ட யார் யாருன்னெல்லாம் பிரிச்சு சொல்ல வேண்டாம். சில பேர் பஷீராகவும் இருந்தார்கள், சில பேர் நதீராகவும் இருந்தார்கள். பஷீர்களை பார்த்தால் கொஞ்சம் அப்படி இப்படி அசைந்தாடக்கூடிய மாணவர்கள் கூட நதீர்களை பார்த்தால் பறந்தோடி விடுவார்கள். ரெண்டுமே வேண்டும். ரெண்டுமே இருந்தால்தான் ஒரு ஆசிரியருக்கு அழகு, ஒரு குடும்ப தலைவனுக்கு தகப்பனுக்கு அழகு. அந்த அடிப்படையில் இங்க ரெண்டும் இருந்தது.
உச்சகட்ட கனிவிலே தங்களுடைய பிள்ளைகளைப் போல மிகவும் பாசமாய் பார்த்து கொண்ட பேராசிரியர்களும் உண்டு. இவன் வருங்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவனை அச்சத்தின் முனையிலேயே வைத்து உருட்டி அவனை ஆளாக்கிய பெருமக்களும் உண்டு. மொத்தத்தில் இன்றைக்கு நீங்கள் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற மருகுமானவர்கள் அத்தனை பேரும் இதில் உள்ளவர்கள். உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களுடைய பாடம் சபீலுர் ரஷாதுடைய காலத்தில் இருந்து இங்கே அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்கும் பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு ஏதோ நாசிரானதுக்கு பின்னாடி அவங்க பைலாவி போன்றவை நடத்தி இருக்கலாம். பெரும்பாலும் அவர்கள் மாக்கூலாத் என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த கிதாபுகளைத்தான் அதிகம் பாடம் நடத்துவார்கள். அவங்களுக்கு போடுற பாடம் பூரா அப்படிதான். தப்சீரு, மிஷ்காத்து, இந்த மாதிரி குரான் விரிவுரை, நபிமொழி விரிவுரை எல்லாம் இருக்காது. ஃபிக்ஹ் சட்டம் எல்லாம் இருக்காது. பெரும்பாலும் தஸ்ரீல் மன்திக் மிர்காத்து, ஷரஹ் தஹ்தீப், குத்துபி, மைபதி, முக்தசருல் மானி, பயான் பதியே, முல்லாசனு, இப்படியே போகும். என்னன்னா அத்தனையும் மஅகூலாத்துகள். அறிவுத்தலத்திலே பாடம் நடத்த பெரும்பாலும் மதரசாக்கள்ல உஸ்தாதுமாருங்க விரும்பி கேட்கறது என்ன தெரியுமா? இது வானன்றுவாங்க, வேற ஏதாவது போடுங்கம்பாங்க. ஹஜ்ரத் அவர்களிடத்திலே போடப்படுவது எல்லாமே இந்த கிதாப். அதை அவ்வளவு நேர்த்தியாக ஹஜ்ரத் அவர்கள் காலம் பூரா அதை நடத்தி கொண்டே இருந்தார்கள். மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இப்போது முதரிசுகளாக இருக்கிற நாடு முழுக்க இருக்கிற எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். மௌத்தா போற வரையும் அல்லாஹ் ரசூலுக்காக மார்க்க சபையினுடைய பாட அறைகளிலே அவர்கள் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். கடைசியாக ஹஜ்ரத் அவர்களை சந்திக்க வந்த போது பைலாவி ஒரு பெரிய ஜெராக்ஸ் பெருசா போட்டு, லார்ஜ் சைஸ்ல ஜெராக்ஸ் போட்டு, கண் தெரியாத சூழ்நிலையில் இந்த கண்ணாடி, லென்ஸ் கண்ணாடி, அது பூத கண்ணாடியா, அந்த லென்ஸ் கண்ணாடியை வைத்துக் கொண்டு அதிலே மாணவர்களை அமர வைத்துக் கொண்டு அவர்கள் பாடம் நடத்தியதை கண்ணாலே பார்த்தேன். ஓரளவு கொஞ்சம் லேசா கைகால் வலி வந்துட்டாவே வீட்டுல உள்ள மக்கள் இப்போலாம் சொல்லிடுவாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, எங்கேயும் போக வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஆனால் காலம் முழுக்க ஏறத்தாழ வஃபாத்தாகுவதற்கு சில மாதங்கள் முன்பு வரைக்கும் ஒரு லென்ஸ் கண்ணாடியை வைத்துக் கொண்டு அந்த சின்ன சின்ன எழுத்துக்களை எல்லாம் பெரிதாக்கி படித்து பாடம் நடத்தியே ரூஹு போகிற வரைக்கும் பாடம் நடத்த வேண்டும் என்கிற அந்த பேர் அவா எவ்வளவு பெரிய மகான் என்பதை நாம் உணர்வதற்கு அது போதுமானது. அன்பிற்குரியவர்களை, தாவூதியாவை உலகறிய செய்த பெருமக்களில் இவர்கள் எல்லாருமே பாட அறைகளை தாண்டி உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் அரசியல் வானிலே கூட பிரகாசித்தார்களே. வடக்கே ஒரு ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசியலிலே திகழ்ந்தார்கள், இளங்கினார்கள். அமானி ஹஜ்ரத் அவர்கள் கூட அரசியலிலே பங்களிப்பு பல காலங்களில் செய்ததுண்டு. உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களும் அவர்கள் சார்ந்திருந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் வழியாக அவ்வப்போது மிகப்பெரிய கடமைகளை எல்லாம் செய்தவர்கள். குறிப்பாக அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கான ஒரு ஆபத்தை எதிரிகளிடம் இருந்து வருகிற போது ஹஜ்ரத் அவர்களின் சீற்றத்தை, வயதுக்கு மீறிய கோபத்தை நாம் அங்கே பார்க்க முடிந்தது. ஷாபானுவனுடைய நேரத்தில் பார்க்க முடிந்தது. சமீபத்தில் சிஏஏ என்ஆர்சி போராட்டங்களின் போது அந்த வயதுக்குள்ளேயும் அவர்களிடமிருந்து கொப்பளித்த கோபத்தையும் கொந்தளிப்பையும் பார்க்க முடிந்தது. ஷாபானுவலுக்கு நிறைய பேர் பேசுறாங்க, உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் மகத்தான பங்காற்றினார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சேவை நாம நினைச்சுக்கணும். உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் என்ற இங்க இருக்கிற அண்ணா நகருக்கும் அக்ரஹாரத்திற்கும் இந்த இரு மதரசாவுக்கும் நடந்து கொண்டிருந்த ஒரு உருவம் இந்தியாவினுடைய அத்தனை மக்களுக்கும் ஒரு தீர்மானம் வருவதற்கு காரணமாக அமைந்தது உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள். உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் தான் பனாத்வாலாவினுடைய விவாதத்தை எழுதி கொடுத்தவர்கள். ஷாபானு வழக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் சொல்லியே ஆகணும். ஹஜ்ரத் அவர்களுக்கு இருந்த உருது புலமைனா அவர்கள் தாய்மொழி உருது மட்டுமல்ல, உருதுவனுடைய மொழியில் அவர்களுக்கு இருந்த பாண்டித்துவம். இந்த உருது பேசுற எல்லாத்துக்கும் உருது படிக்க தெரியாது. இங்க நிறைய பேர் உருது பேசுறவங்க இருப்பாங்க, தாய்மொழி உருது படிக்கிற கொடுத்தீங்கன்னா படிக்க தெரியாது. ஆனா டைலராக இருந்த உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களுடைய தகப்பனார் சுல்தான் பாய் உருது கிதாபுகளை படிச்சுட்டு இருந்திருக்கிறார். தாவூதிகள் பேரவை போட்ட மலர்ல கூட அந்த செய்தி இருக்கு. உருது கிதாபு படிப்பாங்களாம். உருது மொழியினுடைய பாண்டித்துவம் அது என்னமோ தெரியல. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியிலே பங்காற்றுகிற
தமிழ் மொழியில பாண்டித்துவம் பெறுகிற நிறைய பேர் உருது மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது இது என்ன ஒரு 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 முரண் நகைன்னு தெரியல. அப்படி ஒரு முரண்பாடு. கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய தாய்மொழி உருது. தமிழுக்கு அவர் ஆற்றிய சேவையும், அவருக்கு பேரே கவிக்கோ, தமிழ் செம்மல், எல்லா விருதும் இருக்கு. நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதிய கவிக்கோ தாய்மொழி உருது. ஆனால் தமிழுக்கு நிறைய பங்காற்றி இருக்கிறார். காமுஸ் போன்ற அரபு அகராதிகளை எல்லாம் சென்னையில ஒருவர் கிட்டத்தட்ட 20 நூல்களுக்கு மேல எழுதியிருக்காரு. நியூ காலேஜினுடைய அரபி டிபார்ட்மெண்டினுடைய முன்னாள் ப்ரொஃபசர் கராமத்துல்லா பெஹ்மானி அவர்கள். கராமத்துல்லா பெஹ்மனி எக்கச்சக்கமா நூல் எழுதியிருக்காரு. சமீபத்துல அரபு அகராதி டிக்ஷனரியை தமிழ்ல போட்டிருக்காரு, தாய்மொழி உருது. நான் இந்த பட்டியலை நீட்டிட்டே போலாம், இது வேற மாதிரி ஆயிரும். சொல்லுகிறேன், உருதுவை தாய்மொழியாக கொண்டு தமிழ் களத்தில் சீரிய பணிகளை ஆற்றிய பெருமக்கள் நிறைய பேர். அதிலே உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் ஒருவர். ஷாபானு வழக்கினுடைய நேரத்துல எங்க ஷரியத் சட்டத்தை நாங்க மாற்ற முடியாது, நீங்க எல்லாம் கவர்மெண்ட் சட்டம் போட்டாலும் நாங்க மாற்ற மாட்டோம், இதை சொல்லணும். சரி, சொல்றது யாரு? போய் ராஜீவ் காந்திகிட்ட சொல்லணும், பிரைம் மினிஸ்டர்கிட்ட. முடிவாயிருச்சு. பனாத்வாலா பேசுவார். கூட அனேமா அலிமியான்னு நினைக்கிறேன், அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி, அவங்க ரெண்டு பேர் பேசுறதுன்னு முடிவாயிருச்சு. விவாதம் வருவதற்கு ஒரு வாரமா கேட்கிறாங்க அப்பாயின்மெண்ட். நாங்க 2 பேர் மட்டும் வர்றோம், ஷாபானு வழக்குல எங்க ஷரியத்து நிலைப்பாட்டை சொல்லணும். இல்ல, அப்பாயின்மெண்ட் இல்ல. கடுமையான பிஸியில் அவர் இருந்த நேரம். மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தி எல்லா பக்கம் சுத்திட்டு வந்து சேர்ந்துட்டாரு. இன்று மாலை ஷாபானு வழக்கு விவாதத்துக்கு வருது பார்லிமெண்ட்ல. இது வரைக்கும் சந்திக்கல. கடைசியா பனாத்வாலா ஒரு வேலை பண்ணார். ராஜீவ் காந்திக்கு நெருக்கமானவர்களை பிடித்து, சரி அப்பாயின்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை, பரவாயில்ல, கேட்ல இறங்குவார்ல ராஜீவ் காந்தி. எந்த இடத்துல பிரதமருடைய பாதுகாப்பு வாகனம் வந்து இறங்குமோ, இறங்கி பார்லிமெண்ட்ல பிரதமர் இருக்கைக்கு போற வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த டிஸ்டன்ஸ்ல நாங்க 2 பேர் கூட நடந்து வர்றோம். நானும் அலிமியானவர்கள், அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 2 பேர் மட்டும் நடந்து வர்றோம். நாங்க என்ன சொல்லணுமோ அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல சொல்லிடுறோம். அந்த வே டு பார்லிமெண்ட் சொல்லி முடிச்சிடறோம். கடைசியில சரின்னு சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டாங்க ராஜீவ் காந்திட்ட. ராஜீவ் காந்தியினுடைய வாகனம் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி 2 பேர் நிற்கிறார்கள். ஒருவர் பனாத்வாலா, இன்னொருவர் அலிமியா. 2 பேர் நிற்கும் போது ராஜீவ் காந்தி வந்து இறங்கின ராஜீவ் காந்திக்கு அவர் பிரைம் மினிஸ்டருடைய சீட்டுக்கு அவர் போறதுக்குள்ள கையில வச்சிருந்த 2 பக்கம் ஒரே ஒரு சீட்டு. அந்த சீட்டை பனாத்வாலா சொல்றார், அந்த சீட்டில் இருந்தது உருது வாசகம், அதை எழுதியது உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள். உங்களுக்கு புரியுதா? உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் ஷாபானு வழக்கில அவர்கள் பெரிய பாடுபட்டார்கள் என்று சொல்லுவதல்ல. பனாத்வாலா ராஜீவ் காந்தி இடத்துல சமர்ப்பிப்பதற்கு கையில வைத்திருந்த ஷார்ட்டா உருதுல, இது வேற ஒரு ஆலிமும் செய்ய முடியலான்னு நீங்க பேசலாம், முடியாது. காரணம் என்னன்னா, அந்த மொழி வளம் ஹஜ்ரத்துக்கு இருந்தது. பனாத்வாலாவுக்கு உருதுல சொல்லணும் அல்லது இங்கிலீஷ்ல சொல்லணும். பனாத்வாலா அதை எடுத்து அவங்கள்ட்ட சொல்லணும். வேற மொழியில எழுதி அதை இன்னொருத்தர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை எடுத்து அவங்க சொல்லி, அதெல்லாம் இம்பாசிபிள். அழகா எழுதி உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் தொகுத்து கொடுத்ததை சொன்னார்கள். அதற்கு பிறகு அலிமியானவர்களும் உடனிருந்து ஷரியத் சட்டத்தை ஏன் விட மறுக்கிறோம் என்பதை விளக்கி சொன்னார்கள். வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சாயந்தரம் முடிய வேண்டிய பார்லிமெண்ட் மகரிப் ஆச்சு, இஷாவாச்சு, இரவு உணவுக்கு பின்னால் மீண்டும் 10:30 கூடியது. ராத்திரி 2 மணிக்கு ராஜீவ் காந்தி அறிவிக்கிறார். 2 மணி வரை பார்லிமெண்ட் நடந்தது. அப்போதுதான் ஷாபானு வழக்கினுடைய அரசாங்கத்தினுடைய முடிவு என்ன என்பதை பிரதமர் அறிவிக்கிற போது நள்ளிரவு 2 மணி. என்ன அறிவிக்கிறார் தெரியுமா? ஷரியத்தினுடைய சட்டத்தில் இந்திய அரசாங்கமும் அரசியலமைப்பு சட்டமும் இனி தலையிடாது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். ஷாபானு வழக்கினுடைய வெற்றி விழா நாடு முழுவதும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரே ஒரு சேவைக்காகத்தான் பனாத்வாலாவுக்கு தேவையான உருது மொழியின் திரட்டை தயாரித்து கொடுத்த உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களுக்கு அமானி ஹஜ்ரத் விருதை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தன்னுடைய பொன்விழா மாநாட்டில் வைத்து இந்த நாட்டில் அமானி ஹஜ்ரத் விருதை ஒரு ஆலிமுக்கு வழங்க வேண்டும். அது ஷரியத் சட்டத்திற்காக போராடுகிற போராளி உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் என்று அந்த விருதை கொடுத்ததை நான் இன்றைக்கு நெகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறேன். இதுவெல்லாம்
அக்ரஹாரத்துக்கான சேவை அல்ல, இது ஈரோட்டுக்கான சேவை அல்ல, அல்லது அவர்களிடத்தில் ஓதுகிற இந்த மாணவர்களுக்கு மட்டுமான சேவை அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அவர்கள் செய்த சேவை. சமுதாயத்திற்கு ஆபத்து என்கிற போது தானாக வர வேண்டிய கோபம், சீற்றம், கொந்தளிப்பு, அது அந்த வயசிலேயும் அவர்களுக்கு நாம் வந்ததை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போலதான் இந்த சிஐஏ சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அப்போலாம் ஹசரத்துக்கு ஆல்மோஸ்ட் உடம்பு சரியில்லை. அப்பப்போ ஆஸ்பத்திரிக்கு போறாங்க வர்றாங்க, இடையில ரெஸ்ட் எடுக்கிறாங்க, லீவ் எடுக்கிறாங்க, பாடத்துக்கு வர்றாங்க. ஆனாலும் சிஐஏ போராட்டம். ஈரோடு ஜமாஅத் உலமா வந்து உட்கார்ந்து சிஐஏவிலே ஆக்ரோஷத்தோடு பேசுகிறார்கள். சிஐஏ ஏன் கூடாது என்று பேசுகிறார்கள். முதல்ல ஈரோட்டில இருந்து புறப்பட்ட குரலாக இந்து பெண்களுக்கு எதிராக சங்கராச்சாரியார் போராடிய போராட்டத்தை ஈரோடு மேடையில பேசினது உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள். அதிர்ச்சியாக இருந்தது. அந்த வயசில் ஒரு போராட்ட களத்தில் என்னமோ ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களா, விடுப்பா அப்படின்னு இல்ல, நடுங்கிக் கொண்டே வந்தாலும், குரல் நடுங்கினாலும் கூட கொள்கை உறுதியில் நடுங்காத, குலையாத, கடைசி வரைக்கும் போராடுகிற போராளியாய் இருந்தவர்கள் கண்ணியத்திற்குரிய உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் கபிலா அவர்கள். மருகுமான உஸ்தாதுமார்களினுடைய வரிசையில் கோபம் வந்துச்சுன்னா அவங்க உண்மையான கோபத்தை சிஐஏல பார்க்கலாம், ஷாபான் வழக்குல பார்க்கலாம். ரெண்டு நேரத்திலையும் அந்த கோபம். இந்த சீரா புராணத்தை எழுதின ஒரு பேர் உமர் தான், உங்களுக்கு தெரியும், உமர் புலவர். அந்த உமர் புலவர் உமர் ரலியல்லாஹு பத்தி அவர் எழுதுறார். உமர் புலவர் உமர் ரலியல்லாஹு பத்தி எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? உமர் குமரிடின் அந்த முகடும், உமர் குமரிடின் அந்த முகடும் படீரனும். உமர் மட்டும் குமர்னா முகடெல்லாம் படீர்னு போயிடும். உமர் குமரிடின் அந்த முகடும் படீரனும். சமயத்துல நம்ம தாவூதியா உமர் குமரிடினும் அரங்கங்கள் அதிர்ந்தது. உண்மையாகவே அது ஷாபானு வழக்கில் அந்த குமரலை பார்த்தோம். சிஐஏவினுடைய போராட்டங்களின் போது அந்த குறிப்பை பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி நான் நிறைவை நெருங்கி கொண்டிருக்கிறேன். எழுத்து பணி, அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சமுதாய பணிகள். எழுத்து பணினா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் என்ன அடிச்சு போட்டு எதையாவது கரெக்ட் பண்ணா, இப்படின்னு ஒரு தொட்டு தட்டினா அதே கரெக்ட் ஆகிக்குது, இப்படி தட்டினா அதான் சேர்ந்துக்குது, அதான் பிரிச்சுக்குது, அங்கேயே டெலிட் ஆகுது, சேவ் ஆகுது. எல்லாம் அத்தனையும் கையில எழுதி வேலை பார்த்த காலத்துல உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் எழுத்தாளர். இங்கிருந்த பழைய ரூம்ல கீழே அவங்க கால்கடியில வச்சிருக்கிற குப்பை கூடையில அழகா கற்ற இருக்கணும், 2-3 பக்கம் எழுதி இப்படி ஒரு குறுக்க அடிச்சு குப்பை கூடையில போட்டுருவாங்க. அந்த குப்பை கூடையில போட்ட பேப்பரை எடுத்து நான் படிச்சிருக்கேன். உண்மையாலுமே சொல்றேன், நான் படிச்சுட்டு எல்லாமே நல்லா இருக்குது, இதை ஏன் இப்படி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சது உண்டு. திருச்சியில அன்பு நண்பர் பசீம் தாவூதி அவர்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கு பொற்கிளி கொடுக்கிற விழாவில் பேசுறப்ப நான் இதை சொன்னேன். எதுக்காகன்னு தெரியல, ஆனா இப்படி அடிச்சு தூக்கி குப்பை கூடையில போட்டுருவாங்க. நாம் போய் அதை எடுத்து என்ன குப்பை கூடையில இருக்கேன்னு படிச்சு பார்த்தா நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறம் ஹஜ்ரத்திட்ட கேட்டா ஹஜ்ரத் சொல்லுவாங்க, அப்பாவி படிச்சாலும் புரியணும், நெருடலே இருக்கக்கூடாது. இந்த செந்தமிழ் வார்த்தையை பயன்படுத்துறேன்ட்டு அதையும் இதையும் போட்டு அவன் விளங்காம அப்படி திருப்பிட்டு போக கூடாது. எளிமை தமிழ்ல இருக்கணும். எங்கேயாவது படிச்சு பார்ப்பாங்க திரும்ப ஹஜ்ரத், நெருடுச்சுன்னா அவங்களே அழிச்சிருவாங்க, அழிச்சு குப்பையில போட்டுருவாங்க. அந்த நேரத்துல மாணவ பருவத்துல எடுத்து பார்க்கிற நமக்கு ஒரு தப்பு இல்லாம இருக்குது, இத்தா பெரிய தப்பு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். கம்போசிங் காலத்துல எழுத்தாளரா இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு நாமெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்துல, அது இப்ப எப்படி வந்துருச்சு தெரியுமா? பேச அதான் எழுத்தாகுது இல்லையா? இந்த என்னமோ கலர் நோட்டு அது இதுன்னெல்லாம் வந்திருக்கல. அன்புள்ளன்னா அங்க அன்புள்ளன்னு அடிக்குது. இது என்னன்னு சொல்றது? முதல்ல அன்புள்ளங்கிறத கோக்குறதுக்குள்ள அவன் அத்தா பெரிய கண்ணாடி மாட்டிட்டு பிரஸ்ல கம்போசிங்ல ஒருத்தர் இருப்பான், அவன் டகா 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 டகான்னு வச்சு அடிச்சு. கம்போசிங் காலத்துல எழுத்தாளரா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். சமயத்துல வேற எதையாவது பண்ணி விட்டுருவானுங்க. மக்கா மஸ்ஜிதுல இமாமா இருந்தவங்க சுலைமான் ஹஜ்ரத் சொல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஒரு பத்திரிகை நடத்துனாங்க, மக்கா சூடர்னு. இந்த மக்கா சூடர்ல ஒரு ஆலிம்சா மேராஜை பத்தி கட்டுரை எழுதியிருந்தார். நபிகளாரின் விண்ணுலக பயணம் அப்படின்னு கட்டுரை எழுதியிருந்தார்.
அது மக்காச்சுடர் பிரிண்ட்டுக்கு போறது யாரோ கம்போசிங்ல உள்ளுக்குள்ள வேலை செய்யறது ஒரு காஃபிர், ஒரு வேற சமயத்தை சார்ந்த சகோதரர். அவருக்கு என்ன மார்க்கம் பூராமா தெரியும்? கட்டுரை எழுதுனது நம்ம பிரபலமான ஆலிம் தான், தேங்கை ஷரபுதீன் மிஸ்பாய். அவங்க விண்ணுலக பயணம்னு கட்டுரை எழுதியிருந்தார். அதுல எழுதியிருந்தாரு, நபிகள் நாயகம் மக்காவில இருந்து புராக் வாகனம் வழியாக அவர்கள் விண்ணுலக பயணம் போனார்கள் அப்படின்னு இருந்துச்சு. நமக்கெல்லாம் நல்லா புரியுது, அவன் உள்ள இருக்கிற காப்பிற்கு புரியணுமல்ல. அவனும் ரொம்ப நேரம் புராக் வாகனம் என்ன வாகனம்? ஒட்டகம் தெரியும், கழுதை தெரியும், குதிரை தெரியும், புராக் வாகனம். கடைசியில அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்னும் போட்டு விட்டான். பிரிண்ட் ஆகி புத்தகம் வந்துருச்சு. புத்தகத்தை பார்த்தா அதுல இருக்குது, நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து புரசைவாக்கம் வழியாக மேராஜ் போனார்கள் எழுதியிருக்கான். அவன் சொல்லி சொல்லி பார்த்தான், புராக் வாகனம் தப்பா அவர் எழுதியிருக்காரு போல் இருக்குன்னு இவன் முடிவுக்கு வந்து புரசைவாக்கம் வழியாக போனார். சமயத்துல கம்போசிங் காலத்துல எழுதி கொடுக்கறது மட்டுமல்ல, திரும்ப அதை வாங்கி கண்ணுல விளக்கெண்ணை ஊத்தி திருத்தணும். அதான் ஏதாவது அரபி வார்த்தையை, நம்ம உலமாக்கள் சமயத்துல எல்லாத்தையுமே தமிழ் படுத்த மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தானே படிக்க போறாங்கன்ட்டு அரபியவோ உள்ள விட்டுருவாங்க. அது அரபிய விட்டா சமயத்துல ஏடா கூடம் ஆயிரும். கோயம்புத்தூர்ல ஒரு அரபி கல்லூரியினுடைய வெள்ளி விழாவுக்கு ஒரு மலர் போட கொடுத்தாங்க. 25வது விழா. பாரக்கன் பிரிண்டர்ஸ் அங்க ஒரு பிரஸ் இருக்கு. அந்த காலத்துல இப்போ அகராலத்துல பெருமானார் பிரஸ் இருந்த மாதிரி பாரக்கன் பிரஸ் இருந்தது. அங்க கொடுத்தா அதுல ஒரு அஜரத்து குளிப்போட சட்டங்கள்லாம் எழுதியிருந்தார். அவர் குளிப்போட சட்டம் எல்லாம் எழுதிட்டே வரும்போது நியத்து வைத்து குளிக்க வேண்டும். அவன் ரொம்ப நேரமா கம்போசிங், பாரக்கன் ஓனர் முஸ்லீம், கம்போசிங்ல இருக்கிறவன் முஸ்லீம் இல்ல. அவனும் நியத்து வைத்து என்னத்தை வச்சானோ அவன் பிரிண்ட் ஏதோ போட்டான். மலரும் வந்துருச்சு. மலர் வெளியீட்டு விழா நடக்குது. வெளியீட்டு விழாவில் அதனுடைய தலைவர் நாகூர் மீரா நாச்சியார், இப்ப மௌத்தாயிட்டார் மருகும், அவர் நபரதாகும் இருக்கதோ. நாகூர் மீரா நாச்சியார் பேசினார். அவர் ஏற்கனவே நகைச்சுவையானவர் தான். அவர் இந்த மலர்ல தப்பு இருக்குதுங்கிறத கிண்டல் அடிக்கிறதுக்காக என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா உஸ்தாத உட்கார்ந்து இருக்கிற பேசினார். ஹஸ்ரத், நானும் எத்தனையோ புக்கு படிச்சிருக்கேன், எத்தனையோ குளிப்பெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் நெய் ஊத்தி குளிக்கிறத படிச்சேன். இன்னைக்குதான் நெய் ஊத்தி குளிக்கிறதுனா என்னன்னு தெரியும்னா அதிர்ச்சி ஆகி எல்லாரும் புக்கை எடுத்து குளிப்பின் சட்டங்களை திறந்தா அவன் பண்ண வேலை இது ஏதோ கடவுளுக்கு குளிக்கிற குளிப்பு போல தெரியுது. இதுல அநேகமா நெய் ஊத்தி தான் குளிப்பானு போல தெரியுதுன்னு முடிவு பண்ணி அவன் நெய் ஊத்தி குளிக்கிறதுன்னு அடிச்சுட்டான். நான் சொல்ல வந்தது, ஒரு கம்போசிங் காலத்துல எழுத்தாளராக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர் காலத்திலே இருக்கிறோம். அந்த கட்டைகளால் கம்போசிங் செய்யப்பட்ட போது எழுத்தாளராக இருந்தவங்க, அந்த கிதாப் எழுதுறவங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க, ஒரு முழு புத்தகத்தை எழுதுறவங்களை நினைச்சு பாருங்க. ஹஜ்ரத் அவர்களுடைய ஷரியத் நீதிமன்றம் ஆகட்டும் அல்லது எந்த நூலாகட்டும், ஒரு கட்டைகளால் தொகுக்கப்பட்ட மிகப்பெரிய அந்த நேரத்தில் எழுத்தாளராக இருப்பது பெரிய கஷ்டம். இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு காலமெல்லாம் பின்னாலே வரக்கூடிய உலகம் கொண்டாடுகிறது. மகத்தான பங்களிப்பை செய்து விட்டார்கள். உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு களஞ்சியம் என்று தாவூதிகள் பேரவை வெளியிட்ட புத்தகத்துல அவங்க எழுதின வராசத்து சட்டம், அவங்க தலாக்கு சட்டம், அவங்க குலா சட்டம் எல்லாத்தையும் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய எழுத்து பணி தெரியுமா? யலூஹுல் ஹத்து ஃபில் கிர்தாசி தஹ்ரா வ காதிபுஹு ரமீமுன் ஃபித் துராபி. என்ன அழகான ஒரு கவிதை. யலூஹுல் ஹத்து ஃபில் கிர்தாசி தஹ்ரா, காலமெல்லாம் காகிதத்திலே எழுத்து மின்னுகிறது, ஆனால் எழுதியவனோ கபிரிலே மண்ணோடு மண்ணாகி இருக்கிறான். வ காதிபுஹு ரமீமுன் ஃபித் துராப், மண்ணிலே அவன் மக்கி போய்விட்டான் எழுதியவன், ஆனால் அவன் எழுதிய எழுத்து காகிதங்களிலே இன்னமும் பளபளத்து கொண்டிருக்கிறது. எழுத்துக்கு இருக்கிற மரியாதை அதுதான். காலமெல்லாம் நின்று பேசும், அடுத்து வரும் தலைமுறைக்கு அதுவெல்லாம் உணர்த்தும். இது அத்தனையும் கண்ணியத்திற்குரிய உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களினுடைய சிறப்பு தகுதிகளாய் இன்னமும் சொல்லிக் கொண்டே போகலாம். நான் துவங்கி 1 மணி நேரமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, நிறைவுக்கு வருகிறேன். ஹஜ்ரத் அவர்களுடைய 60வது ஆண்டு மணிவிழா இங்கே தாவூதியா கொண்டாடிய போது ஹஜ்ரத் அவர்களினுடைய தரிசு தத்ரீஸினுடைய பணிகள் 60 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டிய பாராட்டில்
அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கிய பாக்கியம் அந்த விழாவிலே ஹஜ்ரத் அவர்களை வைத்துக் கொண்டு பேசுகிற பாக்கியம் கிடைத்தது. ஹஜ்ரத் அவர்கள் அஹ்லாக்கானவர்கள். ஒரு நபிமார்களின் அடையாளம், வாரிசுகளின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், அவர் முஃப்தி, அவர் காரி. அதையெல்லாம் விட ரசூலின் வாரிசுக்கான அடையாளம் சிறந்த அஹ்லாக்கோடு வாழுவது. கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கபிலா அவர்கள் அஹ்லாக்கு நிறைந்தவர்கள். நான் அப்பவும் சொன்னேன், கெட்ட வார்த்தை மாணவர்கள்ட்ட தவறி கூட பேச மாட்டாங்க. ஆசிரியர்களை பற்றிய புறம் பேசுறது பாட அறைகளில் எந்த காலத்திலையும் பேச மாட்டாங்க. எந்த உஸ்தாத பத்தியும் பேச மாட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எதிரியையும் கூட திட்டுவார்கள். ஆனால் திட்டுவதில் நாகரிகம் இருக்கும், கெட்ட வார்த்தை இருக்காது. மிகப்பெரிய சாபத்திற்குரிய வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட அஹ்லாக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வர வேண்டியது. இந்த பணிகளை எல்லாம் நாம் சில உஸ்தாதுகளைத்தான் சொல்லி இருக்கிறோம். ஏறத்தாழ மூத்த முதல் முன்னோடிகளாக இருக்கிற தாவூதியாவினுடைய ஆரம்ப உஸ்தாதுகள் காசிம் ஹஸரத்திலே தொடங்கி எக்கச்சக்கமான உலமாக்கள் இந்த மண்ணை, ஏன் இந்த மிகப்பெரிய ஆழமரத்தை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற, நாடு முழுக்க தீன் சேவை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிறுவனமாய் தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். நான் நிர்வாகிகளிடத்திலே அன்போடு ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்வேன். நீங்கள் என்ன நினைப்பீர்களோ நாங்கள் நினைப்பது தாவூதியாவுக்கு நிர்வாகிகளாய் இருக்கிறது என்பது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான், நிச்சயமாக வழங்கி இருக்கிறான். தயவு செய்து நீங்கள் இதை சின்ன விஷயமாகவோ ஏதேனும் ஒரு பொறுப்பாக அங்க தலைவர் இங்கு செக்ரட்டரி இல்லை, ஒரு அரபிக் கல்லூரியினுடைய, அதுவும் பல்லாண்டுகளை கடந்து மார்க்க பணியில இருக்கக்கூடிய இந்த அரபிக் கல்லூரியை நிர்வகிக்கிற பாக்கியம் மகத்தானது. இன்னமும் சிறப்பாக செய்யுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், மதரசாக்களுக்கு ஆபத்து நிறைந்த காலம் இப்போது உள்ள காலம் இல்லை. இனி அடுத்து ஒரு 2024க்கு பின்னால் அரசியல் பேசுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். மதரசாக்களில் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, கடந்த செவ்வாய்க்கிழமை தமிழக மதரசாக்கள் கூட்டமைப்பு வேலூர் பாக்கியாத்து சாலிகாத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட உலமாக்கள் கலந்து கொண்ட இடத்திலேயும் வக்ஃப் சட்டங்களை குறித்து பேசுகிற போது கடந்த செவ்வாய்க்கிழமையும் சொன்னேன், மத்திய அரசின், ஒன்றிய அரசின் அடுத்த குறி மதரசாக்கள், நிச்சயமாக மதரசாக்கள். 17 கேள்விகளோடு தமிழகத்தில் நிறைய மதரசாக்களுக்கு ஆட்கள் வந்தார்கள். மாணவர் எத்தனை பேர்? வெளிமாநில மாணவர்கள் இருக்காங்களா? இன்கமிங் சோர்ஸ் என்ன? அசையும் சொத்து என்ன? அசையா சொத்து என்ன? வாடகை வருகிறதா? எல்லா கேள்விகளோடு வந்தார்கள். கிட்டத்தட்ட 17 கேள்விகள். எத்தனை ஆசிரியர்? என்ன சம்பளம்? எப்படி கலெக்ட் பண்றீங்க? பில் இருக்கா? ஜிஎஸ்டி இருக்கா? அத்தனை கேள்விகளோடும் வந்தார்கள். எல்லா மதரசாக்களுக்கும் இது குறித்து விழிப்புணர்வு தருவதற்காகத்தான் கடந்த வாரம் கூட்டப்பட்டது. அநேகமாய் மீண்டும் ஒரு 3வது முறை பூமாலை அவர்கள் கையில் கிடைக்குமானால், யார் கையிலோ கிடைத்தது போல பூமாலை கிடைக்குமானால் மதரசாக்கள் அடுத்த குறி. அஸ்ஸாமில் இருக்கிற 250 மதரசாக்கள் அரசு எடுத்துக்கொண்டது. மதரசாவை ஒழிப்போம் என்று பேசிய அஸ்ஸாமினுடைய அமைச்சர் அதற்கு பின்னால் 250 மதரசா எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு என்ன தெரியுமா? மதரசாக்களில் பிரதமர் மோடியின் படமும் மாநில முதல்வரின் படமும் அத்தனை மதரசாவிலும் அலுவலகத்தில் வைக்க வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது. சட்டமாக இருக்கிறது. நீங்க வெளியில போர்டு பார்த்தீங்கன்னா தாருல் உலூம் என்று இருக்கும், அல்லது தாவூதியா என்று இருக்கும், அல்லது பாக்கியாத் என்று இருக்கும். உள்ளே போனால் முதல்ல முதல்வர் அறையோ அல்லது அலுவலக அறையோ அங்கே மோடியின் படமும் முதல்வரின் படமும் கட்டாயம் இருந்தாக வேண்டும். 250 மதரசாக்கள் தேர்தல் வந்தால் லீவு விட வேண்டும். அனைத்தையும் அரசு எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று எடுத்துக்கொண்டு பல்வேறு ஆட்டங்களை அஸ்ஸாமினுடைய மதரசாக்களிலே செய்கிறார்கள். இங்கே நிறைய மதரசாக்களினுடைய முதல்வர்களையும் பேராசிரியர்களையும் பார்த்ததால் என் மனதிற்கு வந்ததை சொல்லிவிட்டேன். அநேகமாய் ஆட்சி மாற்றம் இல்லாமல் தொடருமானால் மதரசாக்கள் ஒரு அகால இடத்தை நோக்கி செல்லக்கூடிய அபாயம் உண்டு. மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய நாட்டில இருக்கக்கூடிய மதரசாக்களின் நிர்வாகிகள்லாம் ஒரு போர்க்கால அவசியத்தை போல நீங்கள் களத்திலே இறங்கி ஒரு பல்லாண்டுகளை கண்ட மதரசாவை பாதுகாத்து தரவும் முன்னேற்றப்படுத்தவும்
அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்தவுமான பொறுப்பை அல்லாஹ் உங்களிடத்தில் இப்போதைக்கு வழங்கி இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தாவூதியாவை உடைய மதரசாவை ஆரம்பத்தில் உருவாக்கிய பாணி ஏபி ஷெல்தாவுத் ஆஜியார் அவர்கள் அதற்கு பின்னாலே இன்றைக்கு வரையும் ஏன் இதற்கு முந்தைய வரைக்கும் நிர்வாகிகளாக இருந்து வஃபாத்தான அத்தனை பெருமக்கள், அதே போல இந்த மதரசாவில் துவக்க காலத்திலிருந்து இன்று வரை உஸ்தாதுகளாக இருந்து வஃபாத்தான எங்களின் கண்ணியத்திற்குரிய ஆசான்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் அவர்களின் மன்னரைகளை சுபன பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவானாக. மறுமையில் நபிமார்களோடு நல்லோர்களோடு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் அவர்களை சேர்த்தருள்வானாக. அவர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்தாகிய அவர்களுடைய மாணவர்களாகிய நாங்களும் காலமெல்லாம் எங்களின் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் தீன் பணியாற்ற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவையும் இந்த விழாவிற்கு மர்ஹூம்களில் நல் துஆவுக்கான இந்த விழாவிற்கு வருகை தந்த நம் அத்தனை பேரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.